இன்னைக்கு மாடி தோட்டத்தில் ஒரு கொத்து கறிவேப்பிலை பறிக்கிறதுக்கு வேண்டி வந்தேங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இந்த தாமரை செடியில் கம்பளி பூச்சி நிறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் அழகாக மொட்டு வந்திருக்கு பாருங்கள். மொட்டு வரக்கூடிய டைம் இப்படி தான் இருக்கும். அதுவும் அழகு தான். அந்த அழகை நீங்களும் பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க கமெண்டில். வேப்பெண்ணெய், ஆயிலு, இது விம் ஜெல்லு எல்லாம் சேர்த்து சோப்பு கரைசல் எல்லாம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தீங்க. சாம்பல் தூவுறதுக்கு சொல்லியிருந்தீங்க. நான் அது பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கீழே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே நிறைய மீன் இருக்குது. சரி ஏதாவது ஆயிருமோன்னு உள்ள ஒரு பதட்டத்தில் நான் அது எதுவும் பண்ணலை. இலையெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்ட்டு. வானம் பாருங்களேன், கிளைமேட்டு இருண்டு போகுது. நல்லா இருண்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, அதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது. செடிங்க எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா குஷியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கிளச்செடிங்க எல்லாம் பிடுங்கவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் பிடுங்கி விடணும். எப்போ நடக்குதுன்னு தெரியல. அழகாக பூத்துருக்க வாட்டர் லில்லியை பாருங்கள், சூப்பராக இருக்குது தானே. ஒரு பாட்டில் 5 பூ அழகாக பூத்து நிற்குது. சடனாக பார்க்கக்கூடிய டைம் 5 பூ பூத்து நிற்கிறே சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. ரோஸ் பாருங்களேன், கொடி ரோஸு நல்லா பெருசாக இருந்த ரோஸை கொஞ்சம் கட் பண்ணி விட்டது. திரும்ப திளில் அவ்வளோவா பெருசாக எடுக்கலை. அந்த ரவுண்டுக்குள்ளே அழகாக மொட்டு சின்ன சின்ன கொஞ்சம் மொட்டு வச்சு அழகாக பூத்து நிற்கிது. அதுவும் புஷ்ஷியாக சூப்பராக தான் இருக்குது. இது நம்ம நாட்டு ரோஸில் பிங்க் இருக்குது பாருங்கள். பன்னீர் ரோஸில் மினியேச்சர் பன்னீர் ரோஸு அதுவும் அழகாக பூத்து நிற்கிது. பாருங்களேன், பீன்ஸு ரெண்டாவது வாட்டியோ 3வது வாட்டியோ அறுவடை எடுக்கிறதுக்கு ரெடியாகி நிற்கிது. அழகாக கொத்தாக தொங்கி நிற்கிறத பார்க்க டைம் அவ்வளோ சந்தோஷங்க. ஒரே ஒரு செடி தான், ஆனால் அழகாக காய்ச்சி நிற்கிது. இது ஒரு பாட்டில் தாமரை செடி நட்டு வச்சதுங்க. இது ஃபஸ்ட்டே நட்டு வச்சுருந்த தாமரை செடி இப்போ கொஞ்சம் அப்படி திளில் எடுத்து மொட்டு வைக்குது. இது நான் நினைக்கிறேன் ஒரு ஒயிட் கலர் பூ மாதிரி பூக்கக்கூடிய தாமரை செடின்னு நினைக்கிறேன். பாருங்களேன், திடீர்னு துள்ளி போட தொடங்கிருச்சு. லைட்டாக துள்ளி போடும், கொஞ்சம் வாடும், திரும்பவும் துள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி தான் கிளைமேட் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நைட்டு ஒரு 8:30 இருக்கும். நான் கொட்டடிக்கிற சவுண்டு கேட்குது. கடகடான்னு ஓடி வெளியில் வந்து பார்த்தா கரகம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்கங்க. ரொம்ப மேலத்தாளத்தோடு அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடியட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் சாமிக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள். ஆர்த்தி எடுத்துகிட்டு தேங்காயெல்லாம் உடச்சி அப்படி நல்லா அழகாக சின்ன சின்ன பசங்கள்லாம் அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆடி மாதம் பார்த்திங்களா, அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நிறைய விசேஷங்கள் எல்லாம் நடக்கும். அடிக்கடி இந்த தெருவிலலாம் சாமியெல்லாம் வரும். அது முடிஞ்ச அளவு நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த ஊர்லலாம் புதுசாக பார்க்குறதுனால எனக்கு அது ஒரு சந்தோஷமாயிட்டும் இருக்கும். இந்த ஊரில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் ஊர் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோலாம் புதுசாக இருக்கும். எங்கள் ஊர் கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்குங்க. கோயில் திருவிழாவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.